நான் கொஞ்சம் வெளியே போறேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து என்ன பாருங்க. யோ இல்லையா, இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுல போய்கிட்டு இருக்க. வாட் ஆர் யூ டாக்கிங் நான்சென்ஸ்? கொஞ்சம் மரியாதையா பேசு. பின்ன என்னையா, இன்னும் 4 நாளுக்கு தண்ணி பாய்ச்சல்னா பயிரெல்லாம் வீணா போயிருங்கிற. நீ பாட்டு அடுத்த மாசம் வாங்குற. பயிரை பத்தி தெரியுமா உனக்கு? கரும்புக்கு சோகம் உரிச்சு அடுத்த நாள் தண்ணி பாய்ச்சலனா இருக்கிற பட்சம் பட்டு போயிடும். சோளத்துக்கு கட்டத்தளவு விட்டுட்டு 3 நாளுக்கு தண்ணி ஊத்துறனா கட்டையெல்லாம் காஞ்சி போயிடும். வாழை கிழங்க வச்சுட்டு 1 வாரத்துக்கு தண்ணி பாய்ச்சாம இருந்தீங்கன்னா குடுத்தடிக்க முடியாம செத்து போயிடும். இதெல்லாம் புரிஞ்சுக்காம அடுத்த மாசம் வாங்குற. மிஸ்டர், நெல்லும் புல்லும் உனக்குதாயா பெருசு, எனக்கு 1000 வேலை இருக்கு. மத்த வேலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு கூட பாத்துக்கலாம், ஒண்ணும் கெட்டு போயிடாது. ஆனா விவசாயிக்கு நேரத்துக்கு தண்ணி கிடைக்கலன்னா ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தெருவுக்கு வந்துருமியா. ஒவ்வொரு விவசாயி வீட்டுல இருந்து அண்டா உண்டாவுல இருந்து புஞ்சாய் கழுத்துல கிடந்த தாலி வரைக்கும் எடுத்து அடமானம் வச்சு இந்த மண்ணில போட்டுட்டு தண்ணி இறைக்காம கையை பசிக்க நிக்கிறான். முடிஞ்சு விட்டு போ. யோ, நீ வச்ச ஆள் இல்லையானா உனக்கு நின்னு பதில் சொல்றதுக்கு? உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. வாங்க. புஷ்பா எங்க ஆயா? சொல்லு ஆயா, புஷ்பா எங்க? நீ வெளியே போனதுக்கு அப்புறம் புஷ்பா தூங்கிட்டே இருந்துச்சு. வள்ளி சாப்பிட எழுப்புனது கூட எந்திரிக்கவே இல்லை. அப்படி தூங்கிட்டு இருந்த பொண்ணு ஏதோ கனவு கண்டு எந்திரிச்ச மாதிரி படக்குன்னு எந்திரிச்சது. எந்திரிச்ச உடனே அதுக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சியா. எப்ப வருவேன்னு ஆசையோடு துடிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு வள்ளிய பார்த்ததும் இது யாருன்னு கேட்டுச்சு. என்னைக்கு இருந்தாலும் உண்மை தெரியத்தானே போது நினைச்சுக்கிட்டு நானும் உள்ளதை சொல்லிட்டேன். உன் மேல கோச்சுக்கிட்டு அது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. புஷ்பா, புஷ்பா, நான் சொன்னா கேளு புஷ்பா. நீ நினைக்கிற மாதிரி அவர் முறை தவறி நடக்கிற ஆள் கிடையாது. நீ சொல்லாம வந்து கூட அவரே உன்னை தேடி வந்திருக்கார் பாத்தியா. முதல்ல அவர் கூட புறப்படு. எந்த பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கலாம். இது என் வாழ்க்கை பிரச்சனை, நீ தலையிடாத. புஷ்பா, எதுக்காக இங்க வந்தீங்க? நான் பைத்தியமா இருந்ததை பயன்படுத்தி என் வீட்டுக்குள்ளேயே இன்னொருத்தைய வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இப்ப எந்த முகத்தோட என்ன பார்க்க வந்தீங்க? உனக்கு புத்தி தெளிஞ்சு நீ பழைய மாதிரி பேசுறத கேட்கறதுக்கு ஆசைப்பட்டேன். எப்ப தெளியும் வருஷக்கணக்கா காத்திருந்த. அதனால நீ என்ன பேசினாலும் திட்டினாலும் எனக்கு வருத்தம் இல்லை. என் பொஞ்சாதிக்கு புத்தி தெளிஞ்சிருச்சேன்னு சந்தோஷம் தான். உங்க பொண்டாட்டி உங்க வீட்டுல இருக்கா, அவகிட்ட போய் இந்த டயலாக் எல்லாம் பேசுங்க. உங்க முகத்துல முழிக்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. பழனிசாமி, எத்தனை நாளைக்கு தான் அப்படி சாப்பிடாம கிடப்ப? ஒரு வா சாப்பிடுப்பா. அதுக்கு வேண்டாம், வேண்டாயா போ. My young brothers and old brothers, good evening. ஐயா என்ன சொல்றாரு? ராத்திரி சாப்பாடு இங்கதான் இருந்து சாப்பிட்டு போன்னு சொல்றாரு. நம்முடைய கோவிந்தா பைனான்ஸ் சார்பில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பார்ட்டி நடத்துறது என்னுடைய வழக்கம். இந்த வில்லேஜில் நான் நடத்துற முதல் பார்ட்டி இது. பாடிகர்ஸ் ஓபன் பண்ணுங்க. இது கோவணத்தோட அடிக்கிற சரக்கு இல்ல. அதனால பாடிகர்ஸ் இவங்களெல்லாம் உள்ள கூட்டு போய் சூட்டு மாட்டி அனுப்புங்க. வெள்ளக்கார இந்த பாட்டில வச்சுட்டு தான் இந்தியாவையே பிடிச்சான். இந்த சேம் பாட்டில வச்சுட்டு நான் இந்த வில்லேஜையே பிடிக்கிறேன். இல்ல காட்டு பசங்க பாபாவத்தி கொடு. பாட்டில வச்சு எப்படிங்க பிடிச்சா? ஹிஸ்டரி கேட்கிற நேரமா அது? காலையில் சொல்றேன். Let us enjoy. இப்ப ஐயா என்ன சொல்றாரு? எடுத்துக்கடா நாயேங்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு? செருப்பு பிஞ்சிரும். My dear all brothers. இப்ப ஐயா என்ன சொல்றாரு? ஏண்டா எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு உனக்கு தெரியுமில்ல, அப்புறம் ஏண்டா அவர் ஹிந்தியில பேசுறதெல்லாம் எங்கிட்ட அர்த்தம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏண்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன நிம்மதியா குடிக்க விடுறாங்க. பார்ட்டி இப்ப நல்ல ஃபார்முக்கு வந்திருக்கு. இத கரெக்டான நேரம். My dear friends, விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லாம நீங்களா கவலைப்பட்டு கண்ணீர் விடுறத பார்த்து நான் டெய்லி ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன். உடனே உலக வங்கிக்கு போன் பண்ணி ஒரு 1500 கோடி ரூபாய் கடன் கேட்டேன். நாளைக்கு காலையில வந்து வாங்கிட்டு போக சொல்லிட்டாங்க. அந்த 1500 கோடி ரூபாயை வச்சுட்டு இந்த வில்லேஜ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேக்டரி கட்டி தர போறேன்.
அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஸ்மால் ஃபேவர், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத உங்க இடது கை பெருவரலை எடுத்து நான் நீட்டுற பேப்பர்ல ஒரு ஓரமா லேசா உருட்டி எடுக்கணும். தட்ஸ் ஆல். அப்புறம் பவர் எனக்கு வந்துடும், பணம் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் நீங்க போட்டிருக்கிற கோட்டு சூட்டு, நீங்க கையில பிடிச்சிருக்கிற பாட்டில் எல்லாமே உங்களுக்கு நிரந்தரம் ஆயிரும். அதனால 5 ஏக்கரா பூமி வச்சிருக்கிறவன் என் டார்லிங் கிட்ட விரல நீட்டினா அவ வெறும் மயில உருட்டி எடுப்பா. 10 ஏக்கரா பூமி வச்சிருக்கிற என் டார்லிங் கிட்ட விரல நீட்டினா அவ தன்னுடைய கண்மையால உருட்டி எடுப்பா. 15 ஏக்கரா பூமி வச்சிருக்கவ தன்னுடைய பெருவிரல நீட்டினா அவ தன்னுடைய உதட்டு சாயத்தால உருட்டி எடுப்பா. என்கிட்ட 25 ஏக்கரா இருக்குங்க. அப்படியா? வெரி குட். அப்படி அவகிட்ட ஸ்ட்ரைட்டா பேசிக்க, அவளே டீல் பண்ணுவா. கரெக்டா டீல் பண்ணு. ஏய் சைலன்ஸ் சைலன்ஸ். வெளிவா, மேல அடிக்கிறா. படிகேஸ் கம் வித் பாண்ட் பேப்பர்ஸ். கோட்டு சூட்டெல்லாம் வாடகைக்கு வாங்கினது போகும்போது ஒரு வீட்டை எல்லா பசங்களையும் கோமணத்தோட அனுப்பு. அருணா கயிறு? ஐயோ, அதான் கோமணத்துக்கு பேசு. ஸ்டூபிட். என்னடா சொல்ற? ஆமாங்க, நீங்க தண்ணியை நிறுத்தி விவசாயம் பண்ண விடாம செஞ்சு எல்லா நிலத்தையும் எழுதி வாங்கிக்கலாம்னு நினைச்சீங்க. ஆனா அவன் தண்ணியை கொடுத்து எல்லா நிலத்தையும் எழுதி வாங்கிட்டான். நிலத்தெல்லாம் அவன் வாங்கிட்டானா? அவனை நாம வாங்கிடுவோம். ஹலோ லண்டன், இளவரசர் சார்லஸ் கிட்ட கொடுப்பா. நீ கொடுப்பா, நான் அர்ஜென்ட்டா பேசணும். ஹலோ சார்லஸ், குட் மார்னிங். நீங்க இந்த வேல்ஸ் பேலஸை விலைக்கு கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். அதை ஏன் வேற நாட்டுக்காரனு கொடுக்குறீங்க? நோ 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 நோ, அதை நானே வாங்கிக்கிறேன். ஆமா, மார்னிங் 11:30க்கு நான் லண்டன்ல இருப்பேன். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கா? நோ 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 நோ. என்னவா? நாஸ்தா துணை கூப்பிடுறாரு. சாரி, நானே ஸ்டெபிகிராஃப் வீட்டில் சாப்பிட்றதா ஒத்துக்கிட்டேன். வேணா லஞ்சுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, உட்காருங்க. நோ டைம். ஆமா, வருஷத்துக்கு 365 நாள் தான் இருக்கு. ஆனா எனக்கு 366 தொழில் இருக்கு. டெய்லி ஒரு தொழில் பார்த்தா கூட ஒரு தொழில் பேலன்ஸ் ஆயிருது. ஸ்ட்ரைட்டா நான் விஷயத்துக்கு வர்றேன். எவ்வளவு ரூபா கொடுத்து இந்த ஊரை நீங்க விலைக்கு வாங்குவீங்களா? என்கிட்ட 1 கோடி தாங்க இருக்கு. ஐயே, 1 கோடியா? அதை வச்சுட்டு இந்த வில்லேஜ் சுத்தி வேலையே அடிக்க முடியாதே. பாக்க ரொம்ப பாவமா இருக்கடியா. அப்படியா? என் டார்லிங் ரொம்ப ஃபீல் பண்ணுது. நீங்க பணத்தை பாடி கார்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிங்க. Shall we move? உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேங்க. டேக் இட் ஈஸி. புரூனே சுல்தானுக்கு நான் 1000 crores கடனா கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். டார்லிங்ஸ், தாத்தா ஒரு பிளேயிங் கிஸ் கொடுங்க. சாப்பிடு. ஹலோ, அந்த 10 crore-ஆ? டோன்ட் வரி, நாளைக்கு அனுப்பிச்சிடுறேன். நோ ப்ராப்ளம். ஏன் பார்ட்னர், நேத்து அவ்வளவு பெரிய பார்ட்டி வச்சீங்களா? என்ன கூப்பிடவே இல்லையே. அது ஒன்லி லேண்ட்லார்ட்ஸ் பார்ட்டி மேன். உன்ன மாதிரி பிச்சைக்காரனுக்கு நோ அட்மிஷன். கெட் அவுட். கெட் அவுட்டா? கெட் அவுட்னு எப்படியா சொல்லலாம்? உன்னை எங்கேயோ பார்த்து இருக்கிறனே. ஈயம்பித்தால பேரிச்சம்பழ பாத்திரம் புத்தம்புது அலுமினிய பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் புத்தம் புதிய அலுமினிய பாத்திரம். ஏப்பா, இந்த மீனம் ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? தெரியாது சார். நான் நாசமா போனாலும் பரவாயில்ல, நீ நல்லா. தெருவுல ஒருத்தரையும் காணோம். எவங்கிட்ட கேட்கறது? ஒருத்தர் நிக்கிறான். அண்ணே, அம்மா, ஆமா. இது எத்தனைங்கண்ணா? ஒண்ணுங்கண்ணா. இதுங்கண்ணா? 2ங்கண்ணா. கவலைப்படாதீங்க, இன்னும் சுயநலவோட தான் இருக்கிறேன். தலையில தான் கொஞ்சம் பலமா அடிபட்டுருச்சு. உடனே ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருக்கீங்கன்னா நான் பொழைச்சுக்குவேன். அதுதானே கூடாது. சீக்கிரம் விடுறடே. எங்க காணோம்? மறைஞ்சிட்டானா? உன்னை பாத்துக்கிறேன்டா. பழனிசாமி, என்ன பைனான்ஸ் கம்பெனிக்கார ஒருத்தன் நம்ம ஊர் விவசாய நிலத்தை எல்லாம் ஏமாத்தி எழுதி வாங்கி உங்க மாமாவுக்கு வித்துட்டான். இது உங்க மாமாவோட கணக்கு பிள்ளை என்கிட்ட சொன்னேன்.
அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரர் இந்த ஊருக்கு போறதுக்குள்ள நம்ம ஏதாவது செஞ்சாகணும். நீங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் பார்த்து எல்லா பத்தியும் சொல்லுங்க. நான் கம்ப்ளைண்ட் எழுதி எல்லாரும் கையெழுத்து வாங்கிட்டு நேரம் வரேன். வாங்க. பாடி கேஸ் ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன ஆர்வத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க? என்ன தப்பு பண்ணா? பேசினா ஜாஸ்தி. இன்ஸ்பெக்டர், இவன் தான் பாத்திர வியாபாரி, இன்டர்நேஷனல் டுபாக்கோர். டேய், நான் போட்ட சால்ட் தின்னுருக்கேன், நன்றி இல்லாம பேசாத. இன்ஸ்பெக்டர், நான் பெரிய பிசினஸ் மேக்னெட். என்ன டச் பண்ணா ஐநா சபையில் 5-6 நாடுகள் கேள்வி கேட்கும். ஜாக்கிரதை. இங்க நீ என்ன வேணாலும் பேசிக்க, ஆனா கஸ்டடின்னு ஒண்ணு இருக்கு, அங்க நாங்க மட்டும் தான் பேசுவோம். இங்கேயே போனி பண்றதுக்கு முன்னால வண்டியில ஏறு. பாத்திரம் பொம்பளைகளா சேர்ந்து ஈயம் பூசிடுவாங்க. செருப்படி வாங்குறதுக்கு முன்னால செட்டில் பண்ணிரு. சிட் பண்டுக்கார எந்த காலத்துலடா செட்டில் பண்ணா பைத்தியக்காரா? சீட் பண்றதுக்கு பேர் தான்டா சிட் பண்டு. ஓஹோ, அவ்வளவு ஈஸியா நீ ஏமாத்திடலான்னு பாக்குறியா? சட்டத்துல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஏன்டா இப்படி இழிச்ச வயனாவே இருக்கீங்க? போலீஸ், கோர்ட்டு, ஜெயிலு எல்லாத்துலயும் பணம் தாண்டா பேசும். போலீஸ்கார யோகியமா இருக்கான்னு வையே, கஸ்டடியில் வச்சு 2 தட்டு தட்டுவா, உடனே நெஞ்சு வலின்னு சொல்லி ஐசியூல அட்மிட் ஆயிருவேன். ஜட்ஜி யோகியமா இருக்கான்னு வையே, ஒன்லி 6 மாசம் தண்டனை. தட்ஸ் ஆல். அட, 6 மாசத்துக்குள்ள உன்னை விட்டுருவாங்களா? இடியட். இந்தியன் பீனல் கோட் தெரியுமா உனக்கு? 700 ரூபாய் ஏமாத்தினாலும் 7000 கோடி ஏமாத்தினாலும் எல்லாமே அண்டர் சீட்டிங் தான் வரும். ஒன்லி 6 மாசம் தான் தண்டனை. நான் உள்ள போய் கஷ்டப்படுவேன் நினைச்சியா? உன்ன மாதிரி சட்டத்தை மதிக்கிறவன் தாண்டா உள்ள போய் கல்லொடைக்கணும், களி சாப்பிடணும். என்ன மாதிரி பிசினஸ் மேக்னெட்டுக்கெல்லாம் அது பிரான்ச் ஆபீஸ் மாதிரிடா. எல்லாத்தையும் நீ ஏமாத்திடலாம். ஆனா ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே காசு கொடுத்தாங்களே ஏழை ஜனங்க, அவங்க எல்லாம் கல்லாலேயே அடிப்பாங்க. பரவாயில்லையா? ஜனோபகாரம் பொதுச்சேவன் வந்துட்டா இதெல்லாம் சகஜம்டா. மற்ற விஷயங்கள் நான் ஜெயில இருந்து வந்துட்டு மீட்டிங் போட்டு பேசுவேன், கட்டாயமா வந்து கேளு. பட் என்னுடைய அடுத்த லட்சியம் பாலிடிக்ஸ் தான். இன்ஸ்பெக்டர், ஏன் டைம் அனாவசியம் வேஸ்ட் பண்றீங்க? ஸ்டார்ட் தி ஜீப். யாருமா ஓபன் தி டோர். தேங்க் யூ. உள்ள போய் பாலிடிக்ஸ் பண்ணி ஜெயில கெடுத்துறாரு. போ. ஜாஸ்தி பேசியே சாவா இந்த மனுஷன். ஆமா, பெரிய தலைவர் போறாரு. ஊரை தூண்டு விட்டு அவனை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டான். அவன் என் மேல ஜனங்களை தூண்டு விடுறதுக்கு முன்னாடி அந்த பழனிசாமி அடிச்சு கொள்ளுங்கடா. இதுல எல்லாரும் கையெழுத்து போடுங்க. எதுக்கு கையெழுத்து? காலங்காலமா இந்த பூமியை நம்பி நம்ம பழிச்சுக்கிட்டு இருக்கோம். நேத்து வந்து ஒரு ஃப்ராடு உங்க எல்லாரும் ஏமாத்தி எழுதி வாங்கிட்டான். பழனிசாமி, சும்மா நிலத்தை எழுதி கொடுக்கறதுக்கு நாங்க ஒண்ணு இழிச்ச வாங்க இல்ல. உலக வங்கியில கடன் வாங்கி இந்த ஊரையே தொழிற்சாலையா மாத்த போறாரு. அதுக்காக தான் நிலத்தை கொடுத்தோம். உள்ளூர் பேங்க்லயே கடன் வாங்க முடியல, உலக பேங்க்ல போய் அந்த நாய் கடன் வாங்குதா? இப்பெல்லாம் சொல்லி உங்களை ஏமாத்திருக்காங்க. எங்க நிலத்தை நாங்க என்னமோ பண்ணிக்கிறோம், உன் வேலையை பார்த்துட்டு போயா. ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க எல்லாரும் இந்த கம்ப்ளைண்ட்ல கையெழுத்து போட்டா தான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து நம்ம நிலத்தை எல்லாம் மீட்க முடியும். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. ஏய், நீ சொல்றது உன் பொண்டாட்டியே கேட்கல. நல்ல வார்த்தை சொன்னீங்க. உசுறு குசாவாத பஞ்சாதி கூட சில நேரங்களில் உண்மை எது போய் இருந்து புரியாம போகுது. பழனிசாமி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதே. உனக்கும் 1க்கு 2 குடும்பம்னு ஆயிடுச்சு. உன் குடும்ப பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. முடிஞ்சா அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அதுக்கப்புறமா ஊர் பிரச்சனைக்கு வா. பழனிசாமி, நீ நல்லவன் தான், யோகியமானவன் தான். உன் வார்த்தையை நம்பலான்னு உன் பொஞ்சாதி கிட்ட இருந்து ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வா. அப்புறம் நீ சொல்ற இடத்துல நாங்க கையெழுத்து போடுறோம். என் புருஷனை பத்தி பேசுற யோகிதை இங்க யாருக்கும் கிடையாது. என்னால அவருக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் நானே விரும்பி என் வாழ்க்கை வள்ளிக்கு விட்டு கொடுத்தேன். என் மனசுக்குள்ள இருக்கிற ஆசை அவர்கிட்ட சொன்னா அவர் அதை ஏத்துக்க மாட்டாரு, இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாருங்கிறதுக்காக தான் வள்ளியை சம்மதிக்க வச்சு அவர் மேல பழிய போட்டுட்டேன். ஆமாங்க, வள்ளி கழுத்துல தாலியை போட்டதும் நான் தான், கட்டது நீங்கன்னு பழிய போட்டதும் நான் தான், பஞ்சாயத்து கூட்ட சொன்னதும் நான் தான். என்னால ஏற்பட்ட எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ள தாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஓடி வந்து நிக்கிறாரு. அவரை கேவலப்படுத்துறீங்க. நீங்க நம்புறவ உங்ககிட்ட எழுதி வாங்குற எல்லா நிலத்தையும் எங்க அப்பா கிட்ட வித்துட்டு ஊரை விட்டே ஓட போறான். அவனை பாராட்டுங்க போங்க. தம்பி, ஊர் ஜனங்களும் சேர்ந்து அவரை துரத்துறாங்க. காப்பாத்துங்க தம்பி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. புஷ்பா, அம்மா பாத்துக்க, நான் வந்துடுறேன். எங்க ஐயா எதுக்குறீங்க? இங்க வா, உங்க ஐயாவை காப்பாத்த தான் போய்கிட்டு இருக்கேன். ஊரை சேர்ந்தவர் அடிக்க போகுது, பேசுறதுக்கு நேரம் இல்ல, ஒதுங்கி போ.
கொஞ்சம் அமைதியா 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 சொல்லுங்க பூச்சி விடுபடல ஒண்ணு கொஞ்சம் தண்ணி வாங்கப்பா அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா ஏய் போய் வாங்க இவனுக்கு தண்ணி கொடுக்க கூடாது. ஏய் சொல்ற வாங்க நீ ஒண்ணு கொண்டா சீக்கிரம் கொண்டா குடி பொறுமையா குடி போதும் பழனிசாமி போதும். பாத்தீங்களா, என்னதான் சொத்து பத்து இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷனும் உசுர் போற நேரத்துல கேட்கறது ஒரு வாய் தண்ணி தானே. அந்த தண்ணியை போய் தடுக்கலாமா? அதனால எத்தனை உசுர்கள் பாதிக்கப்படுது. நீங்க எதை வேணாலும் பிரிச்சுங்க, தண்ணிங்கிறது தாய்க்கு சமம். அதை எல்லாருக்கும் பொதுவாக்கிறீங்க. என்ன மன்னிச்சிரு பழனிசாமி, நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வெளியூர் போயிருக்கும் போது எனக்கு பழைய உணர்வு திரும்ப வந்துருச்சுன்னு ஆயா உங்ககிட்ட சொல்லுச்சே. நான் தான் ஆயாவை அப்படி சொல்ல சொன்னேன். ஆனா நீங்க என் கூட இருக்கும்போதே உணர்வு திரும்பிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி நீ என் புஷ்பா தானே? அமாவாசை இல்ல, அமாவாசை. அவன் அமாவாசை அன்னைக்கு அமாவாசை அமாவாசை புஷ்பா, நீ என் புஷ்பா தானே?
அதாங்க வந்து படுத்திருக்கு. பொம்மையை பார்த்து குழந்தைங்கிற, என்ன பார்த்து மிரள்ற, என்னாச்சு உனக்கு? ஏமா இது குழந்தை இல்ல, பொம்மை தானே? ஆமா, பொம்மைதான். அம்மாடி, ஆயா, என்னாச்சு உனக்கு? சொல்றேம்மா. வெளியே படுத்திருக்க பொண்ணு யாரு? அது பேரு வள்ளிமா, ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன இன்னைக்கு எனக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்டீங்க? ஏமா அழறீங்க? ஆயா திட்டுச்சா? கொஞ்சம் இருங்க, நான் ஆயாவை அடிச்சுட்டு உங்களுக்கு பால் காய்ச்சி கொண்டு வரேன். நீ யாரு? உங்க ஃப்ரெண்டு. என்னம்மா? எனக்கு பழைய நினைவு திரும்பிடுச்சு. நீ என்னை எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிட்டேன்னு ஆயா சொல்லுச்சு. நீங்களும் என் மேல ரொம்ப பிரியமா இருப்பீங்க. ஒரு நாள் உங்க வளையல கழட்டி எனக்கு போட்டீங்க, ஒரு நாள் உங்க கம்மலை கழட்டி போட்டீங்க, இன்னொரு நாள் உங்க தாலியை கழட்டி எனக்கு போட்டுட்டீங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க கையாலே எடுத்துக்கங்க. இல்ல, அது உன் கழுத்துலதான் இருக்கணும். வள்ளி, நீ என் புருஷன் மேல பவித்திரமான அன்பு வச்சிருந்ததுனாலதான் அவர் கட்டின தாலி உன் கழுத்துக்கு வந்திருக்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தான் குழந்தை பாக்கியமே இல்லைன்னு முடிவாயிடுச்சு. என் புருஷனுக்கு குழந்தைங்கன்னா உசுறு. அதனால நீ எனக்கு தங்கச்சியாவும் என் புருஷனுக்கு பொண்டாட்டியாவும் இருந்து இந்த குடும்பத்துக்கு வாரிசு பெற்று கொடுக்கணும். ஐயோ, ஏதோ விட்ட குறை தொட்ட குறை மாதிரி நமக்குள்ள ஒரு உறவு வந்துருச்சு. அதுக்காக உங்க வாழ்க்கையை பங்கு போட்டுக்க என்னால முடியாதுங்க. வள்ளி, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு தெரிஞ்சதுல இருந்து வாழ்க்கையில எந்தவித பிடிப்பு இல்லாம இருந்த ஆயா உன்னை பத்தி சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நீ இதுக்கு முடியாதுன்னு சொன்னா நான் வாழ்க்கையே முடிச்சுக்குவேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்ப நான் சொல்ற மாதிரி கேப்பியா? இன்னும் அக்காவை ஏத்துக்குவியா? நீ இதுக்கு ஒத்துக்கிட்டதுனால எனக்கு பாதி உயிர் வந்துருச்சு. இதுக்கு மாமாவே சம்மதிக்க வைக்கணும். நான் சொல்ற மாதிரி செய். உன்னை தொட்ட கையால நான் இன்னொருத்தையும் தொடுவேன்னு எப்படி எதிர்பார்த்தேன்? நீங்க தொடமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா கொல்லிக்கட்டியால் அடிச்சு அடியெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த பொஞ்சாதியை நெஞ்சில ஏந்திக்கிட்டு கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துற புருஷனுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு யோசிச்சேன். உங்களுக்கு ஒரு வாரிசு பெற்று கொடுக்க வக்கில்லாம போயிட்டேனேன்னு துடிச்சேன். அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்த மாமா. நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு கைமாறு செய்ய நினைச்சியா? என் அன்புக்கு விலை வைக்கிறியா நீ? புருஷன் பொஞ்சாதி உறவுங்கிறது ஜென்ம ஜென்மான்ற பந்தம். உனக்காக நானும் எனக்காக நீயும் காலங்காலத்துக்கும் கடமைப்பட்டிருக்கோம். நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன வேணாலும் தியாகம் பண்ணிக்கலாம். ஆனா இடையில ஒரு பொண்ணை கூட்டு வந்து நம்ம சுயநலத்துக்காக அதை தியாகம் பண்ண சொல்லி தூண்டியே, அது எந்த வகையில் நியாயம்? ஒவ்வொரு ஆணும் தனக்கு வரப்போற பொஞ்சாதி தன்னை மட்டும்தான் ரசிக்கணும், தன்னை மட்டும்தான் நினைக்கணும்னு எதிர்பார்க்கிறான்ல. அப்படித்தான் ஒவ்வொரு பொண்ணும் எதிர்பார்ப்பா.
நீ மென்ன ஒத்துல அவளுக்கும் பாதி பங்கு கொடுக்குறாங்கறிய ஓய்ச்சில் அவ எதுக்காக திங்கணும்? நம்ம நாட்டுல ஆம்பளைங்களுக்கு என்ன பஞ்சமா? 1000 பொம்பளைங்களுக்கு 1000 ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஒரு பொண்ணு கல்யாணமானவனை போய் கட்டிக்கணும்? ஏமோ நாட்டுல ஆம்பளைங்களும் இல்லாத மாதிரி. குழந்தைக்காக 2ஆவதா ஒருத்தி கட்டிக்கலாம்னு சொல்றிய, இதை நியாயப்படுத்தினா பொஞ்சாதிக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக இன்னொருத்தி கட்டிக்கலாம ஒருத்தர் நினைப்பான். பொஞ்சாதி குழந்தை வர லேட் ஆகுது, அதனால இன்னொருத்தி கட்டிக்கலாம்னு ஒருத்தர் நினைப்பான். இப்படியே போய்கிட்டு இருந்தா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒவ்வொருத்தரும் 2ஆம் கல்யாணம் 3ஆம் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி போச்சுன்னா நம்ம சமுதாயத்தோட ஒழுக்கமே கெட்டு போயிடும். இன்னைக்கு உன்னோட நிர்பந்தத்துக்காக வள்ளி என்ன கட்டிக்க சம்மதிக்கிறான். நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் படுக்கை அறையில நான் அவளை கொஞ்சினா பொஞ்சாதி கூட இப்படித்தானே கொஞ்சி இருப்பாங்கிற நினைப்பு அவ மனசுல வந்துட்டா அவ வேற நாள் துடிக்க மாட்டா. குழந்தைங்க தான் எனக்கு உசுருங்கிறதுக்காக இப்போ உனக்கு இருக்கிற மனநிலையில வள்ளி என்னை கட்டி வைக்க முடிவெடுத்துட்டேன். சரி, நான் அவளை கட்டிக்கிட்டா நாளைக்கு அவ கூட கட்டில படுத்திருக்கிற நேரத்துல ஓ மனசு என்ன பாடுபடும்? நம்ம 2 பேரும் ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது எவனாவது ஒருத்தன் உன்னை கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டா அதை கூட தாங்கிக்க முடியாம மனசு துடிக்குதே, அப்ப நான் இன்னொருத்தியோட கட்டில படுத்துருக்கிறத நினைச்சு ஓ மனசு என்ன துடிக்கும்? ஆக 2 பொண்ணுங்களோட மனசை காயப்படுத்தி எனக்கு ஒரு குழந்தை வருதுன்னா அப்படி ஒரு குழந்தை எனக்கு தேவையில்லை. அருவாள் எடுத்து வெட்டுறதும் குண்டு வீசி தகர்க்கிறது மட்டும் வன்முறை இல்லை. ஒரு பொண்ணோட மன உணர்வுகளை மதிக்காம அதை குத்தி கிழிக்கிறது இருக்கே, அதுதான் மிகப்பெரிய வன்முறை, கேவலமான வன்முறை. அப்படிப்பட்ட ஒரு தவறை எந்த காரணத்துக்காக நான் செய்ய மாட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க, ஆனா வள்ளி மனசுல உங்களை பத்தி ஒரு நினைப்பு உண்டாக்கிட்டேன்னு நீங்க அவளை ஏத்துக்கலன்னா அந்த பாவம் எனக்கு வந்துருமே. இல்லக்கா, எந்த பாவமும் உங்களுக்கு வராது. பொண்ணுங்கிறவ ஒரு குடும்பத்தை உண்டாக்குறவ, ரெண்டாக்குறவ இல்ல. இவர் பேசினதையெல்லாம் கேட்டு என் மனசுல ஒரு தெளிவு வந்துருச்சு. இவரை மாதிரி பொண்ணை மதிக்கிற ஒரு மனுஷன் எனக்கு புருஷனா வரணும்னு வேண்டிக்கிங்க, அதுவே எனக்கு போதும். அக்கா, உங்க சொத்து என் நெஞ்சில சுமையா இருந்துச்சு, இப்ப இறக்கி வச்சிடுறேன், இந்தாங்க. குடுமா தம்பி, மாங்கல்ய தோஷம் இருந்தா மருதாளி கட்டணும்னு சொல்லுவாங்க. இன்னையோட நமக்கு இருந்த எல்லா தோஷமும் தீர்ந்து போச்சு. சந்தோஷமா புஷ்பா கழுத்துல தாலி கட்டுங்க. ஆமா தம்பி, மனசு நிறைஞ்ச சந்தோஷத்தோட எனக்கு என் பொண்ணு கல்யாணத்தை பாக்குறேன்.